திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு, அதாவது நற்சிந்தனை, ஐந்தெழுத்து மந்திரமாகிய நமச்சிவாய என்னும் மந்திரத்தை கூறிக்கொண்டே எழுங்கள். அதை சொல்லிக்கொண்டே இருங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். நல்லவற்றையே நீங்கள் பேசுங்கள், நல்லவற்றையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் வாழும் நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி இன்று 2ஆம் திருமுறையிலே தென் திருமுல்லை வாயில் என்னும் திருத்தலத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். சீர்காழிக்கு கிழக்கே, எல்லாம் சீர்காழி கொள்ளிடத்து பக்கமாகவே இருக்குது. சீர்காழிக்கு கிழக்கே 13 கிலோமீட்டர் தூரத்திலே கடற்கரையிலே இருக்கிறது தென் திருமுல்லை வாயில். காவிரி தென்கரை தலங்களிலே இது 7வது தலம். சீர்காழியிலிருந்து பேருந்துகளிலே செல்லலாம், திருமுல்லை வாயில் போகலாம். சுவாமி பேர் முல்லைவனநாதர். இறைவியாருடைய திருப்பெயர் கோதையம்மை. இங்கே முல்லை தான் தலவிருஷம். உமாதேவி வழிபட்டு தட்சிணாமூர்த்தியிடம் 5 எழுத்து உபதேசம் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். ஞானசம்பந்தர் பதிகம் மாத்திரம் இருக்கிறது. சோழநாடு, ஆகை மாவட்டம், தற்போது மயிலாடுதுறை மாவட்டம் சொல்ல சீர்காழி வட்டம், கோயிலினுடைய வாயிலே கிழக்கு புறத்திலே உள்ளது. கல்லால் ஆன திருப்பணி. அம்மனுக்கு தனி பிரகாரம் உண்டு. கோயிலுக்கும் கடற்கரைக்கும் இடையிலே சிந்தனை பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கிறது. வடக்கே நந்தகோபால தீர்த்தம் என்று ஒரு குளம் இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். தென் திருமுல்லை வாயில் திருச்சிற்றம்பலம். திருவெண்காட்டிலே மெய்ப்பொருளாயினரை வழிபட்ட முத்தமிழ் விரகர் பத்தராம் அடியார் சூழே திருமுல்லை வாயிலில் நித்தனாரை பாடி வணங்கி பாடி சாத்திய செந்தமிழ் மாலை இந்த திருப்பதிகம். இல்லை, 4வது பாடல், 88வது பதிகம். விஞ்ஞான சம்பந்தி தேவாரம் 2ஆம் திருமுறை தென் திருமுல்லை வாயில் 88வது பதிகம். பாடலை பார்ப்போம். ஒன்றோடொன்று ஒரு நான்கடைத்து 5, ஒன்றோடொன்றும் ஒரு 4 5 2 3 ஓடு 7 உடனாய் அன்று இன்றொன்று என்று மறிவானவர்க்கும் அறியாமை நின்ற அரணூ குன்றோடு ஒன்று குலை ஒன்றோடு ஒன்று கொடி ஒன்றோடு ஒன்று குழுமி சென்றோடு ஒன்று செறிவால் நிறைந்த திருமுல்லை வாயில் இதுவே. ஆன்ம தத்துவங்கள் 24, புருட தத்துவம் 25வது தத்துவம். புருட தத்துவம் இந்த 25 தத்துவங்களுக்கும் வேறாக நிற்கக்கூடியவன் யாரு? நம்பெருமான் சிவபெருமான். இதனை அறியாதவர்கள் 25வதாய் உள்ள உயிரையே இந்த பதி என்று மயங்குகிறார்கள். இவ்வாறு தத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அறியாது தடுமாறுகின்ற நிலையிலே விளங்கும் அரணது ஊர் குன்றுகள் ஒன்றோடு ஒன்று இணைவன போலும்.
மாட வீடுகளும் குலைகளும் கொடிகளும் ஒன்றோடு ஒன்று குழுமி செறிவினாலே நிறைந்திருப்பதில் உள்ள ஊர் திருமுல்லை வாயிலான இத்தலம். 1-7-25 உடனாகி தத்துவம் 25 சொல்கிறார். இவ்வாறு தொகுத்து சொல்றது 1 1 1 4 5 6 7 ஆக 25. மூலப்பகுதி குணதத்துவ காரணம், 2 புத்தி, 3 அகங்காரம், 4 மனம், 5 செவி, 6 மெய், 7 கண், 8 வாய், 9 மூக்கு, 10 வாக்கு, 11 பாதம், 12 பாணி, 13 பாயு, 14 உபத்தம், 15 சத்தம், 16 பரிசம், 17 உருவம், 18 இரதம் என்னும் 24 ஆன்ம தத்துவங்கள் ஆகும். ஆன்ம தத்துவங்கள் அதாவது பிருத்திவியை சேர்த்து, பிருத்திவியை முதலாக கொண்டு எண்ணப்பட்டால் 24 வேறாக எண்ணுகிற கர்த்தா ஒன்றும் உண்டு. அதுதான் ஆன்மா. அது ஆன்மாவே கடவுள் என மயங்கி அம்மயக்கத்தை தெளிவு என கொண்டவர்க்கு பரமான்மா வேறொன்று உண்டு என்பது புலப்படாது. அதனாலே ஆன்மாக்களுடைய வேறாய் அவற்றுக்கு உயிராய் உடனாய் இருக்கின்ற மெய்ப்பொருள் வேறு, 24 தத்துவங்களையும் கொண்டு நிற்கும் ஆன்மாக்கள் வேறு. திருச்சிற்றம்பலம். புருட தத்துவம் அதாவது 25வது, அதனையே முடிவான பொருள் என சொல்லும் சமயமும் உண்டு. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் தென் திருமுல்லை வாயில் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை துணையாக கொண்டு வாழ்வோம், வாழ்விப்போம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போ